வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு டே 4 ஹேர் ஸ்டைல் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து சவுக்கார்பெட் ஷாப்பிங் வந்து போகிறோம். சவுக்கார்பெட் ஷாப்பிங் இல்லை, பாரிஸ் போகிறோம். ஃப்ரெண்டுக்கு ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு vlogல காட்டுறேன். நான் எதுவுமே வாங்குறதா இல்லை, ஏன்னா இது இல்லை, அதனால் சும்மா சுற்றிட்டு வரலாம். இப்படி தான் போவேன், ஆனால் நான் ஏதாவது வாங்குவேன், தெரியாது நமக்கு. ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ்க்கு ரெடி ஆகிட்டேன். டைம் வந்து 10 ஆயிடுச்சு. அங்கே 11 o'clock இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து திருப்பி ஒரே ஒரு வாட்டி போகணும். இதான் லாஸ்ட் வாட்டி, இல்லைன்னா நான் வந்து அவ்வளோதான், என்னால் முடியாது. நேற்று நைட்டு வந்து 2 o'clock வரைக்கும் வீடியோ ஃபிலிம் பண்ணிட்டு இருந்தேன். அதை உட்காந்து எடிட் பண்ணி இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னதான் வந்து பிஸியாக போனாலும் நம்ம வந்து இந்த பக்கம் போஸ்ட் பண்ணாமல் இருந்தோம்னா பிஸியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு இதுவாக பண்ணேன் நான். அது வந்து என் கண்ணே தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணு பயங்கரமாக எரியுது. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் கிளாஸ் முடிச்சுட்டு, ஆமாம் என்னதான் சீக்கிரம் வந்தாலும் நம்ம திருப்பி பாரிஸ் போவோம். பாரிஸ் ஷாப்பிங்லாம் போகணுன்னா நம்ம ஜாலியாகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இம்ப்ராம்ப்டிவ் vlogsலாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் இப்போ என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஒயர் மாட்டிகிட்டே இருக்கு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நான் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும், மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் இப்போ அந்த மாதிரி. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. டேடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து அங்கே போய்ட்டு உங்களை பார்க்குறேன். ஹாய். இந்த சம்மர் சீசனில் நம்ம ஸ்கின் ஆயிலி ஆகும், டீஹைட்ரேட்டட் ஆகும். பொல்யூஷன்னால நம்ம ஸ்கின்னும் ரொம்ப டல்லாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசிவ் ஹீட் அண்ட் நிறைய ஸ்வெட் ஆகுறதுனால நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகி அண்ட் அந்த ஸ்கின் பேரியர் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து வீக் ஆயிரும். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து மூஞ்சி தொட்டாலே சூடாக இருக்கிறது, ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாகவும் அண்ட் அந்த ரிப்பேர்ட் ஸ்கின்னை வந்து கியூர் பண்ணுறதுக்கும் அண்ட் அந்த டல்னஸை காம்பேக்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்கின் கேர் ரொட்டீன் தேவை. அதுக்கு இந்த டாக்டர் ஷெத்தோட ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாஸ்கில் கரெக்டான பிளெண்ட் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஆயுர்வேதா வந்து இருக்குது. இதனால உங்களுக்கு ஸ்கின்க்கு வந்து ஒரு யூத்ஃபுல்லான க்ளோ அண்ட் ஈவன் ஸ்கின் டோனும் கிடைக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா டாக்டர் ஷெத்ல இருந்து ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட் ஸ்லீப்பிங் மாஸ்க் தான். இந்த மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை நல்லா பிளம்பியா நரிஷ்மெண்டா வச்சுக்கும். ஹைலரானிக் ஆசிட் பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கின்னை நல்லா பிளம்பா அண்ட் ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். அண்ட் இதுல வந்து இன்னொரு கீ இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஹல்தி தான். அது எல்லாருக்குமே தெரியும், பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நம்மளோட டல் ஸ்கின்னை வந்து அதை ரிப்பேர் பண்ணி நல்ல ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல 1% செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின் பேரியரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். அண்ட் 2% ஸ்குவாலின் இருக்கு. இது வந்து ஆக்னி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னையும் நல்லா சப்பிளா வச்சுக்கும். நானும் வந்து ஸ்குவாலின் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தேடி இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஆக்னி எல்லாம் நிறைய வரும் அப்படின்றதுனால. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல நீங்க தூங்குவீங்களா, தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஜெல் டைப் கன்சிஸ்டன்சி இருக்கும். பட் நடுவுல உங்களுக்கு அந்த ஹல்தி பால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணும் போதே அதை லைட்டா அப்படியே மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். அது இதை வந்து நீங்க இது மட்டுமே கூட யூஸ் பண்ணலாம். நான் நைட் டைம்ல வந்து இதை மட்டுமே யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடா சப்பிளா இருக்கும். இல்லைன்னா நீங்க உங்களோட நைட் கிரீமுக்கு மேல இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த ஸ்லீப்பிங் மாஸ்கை நீங்க மார்னிங் டைம் யூஸ் பண்ணலாம் மாய்ஸ்சரைசரா. இதை அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து சன்ஸ்கிரீன் மேல டாப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும் போதும் நம்ம வந்து கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுக்கலாம். பேட்ச் டெஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த இடத்துல அப்படி இல்லைன்னா இந்த ஜாலைன் கிட்ட வந்து ஒரு 1 inchக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிருங்க. ஒரு 24 hours பாருங்க உங்களுக்கு ஸ்கின்ல அந்த சைட்ல ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்கா, ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா, என்ன ஏது அப்படின்ட்டு. உங்க ஸ்கின் வந்து எதுக்கும் ரியாக்ட் ஆகலன்னா நீங்க டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பிரெக்னன்சி சேஃப். இதோட சேர்த்து நீங்க வந்து டாக்டர் ஷெத்தோட டெய்லி பீல் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நீங்க ட்ரை பண்ணலாம். அது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ராடக்ட். அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கெமிக்கல் பீல்லே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ராடக்ட். நீங்க அதோட சேர்த்தும் கம்பைன் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் டாக்டர் ஷெத்ல 90 years of dermatology எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பாலிவுட் ஆக்டர்ஸ் லைக்
சோனம் கபூர், சாரா அலி கான் அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்றதா சொல்றாங்க. ஏன்னா டாக்டர் ஷெத் வந்து ஒரு ரொம்ப பழைய பிராண்ட் அண்ட் இட்ஸ் வெரி ட்ரஸ்டட். இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மேபிள் 20 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes 7 minutes அந்த மாதிரி தான். அங்கே போனோடனே ஒன்று போஸ்ட் மாஸ்டர் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே உள்ளே போனேன். அவங்க இருந்தாங்க. உள்ளே போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பார்சல் இருக்குது, அதுக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, எதனால் என்ன ஏதுன்னு விசாரித்தோம். அவங்க செம்ம டீமோட்டிவேட்டிங்காக பேசினாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை, இதெல்லாம் எதுக்கு பண்ணுற, நீ சும்மாவே இருக்கலாம்ல அப்படி இப்படின்ட்டு. ஒன்று பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நான் வந்து இது பண்ணேன். அவங்க வந்து செம்மையாக என்கரேஜ் பண்ண வேண்டாம், ஆனால் அவங்க அப்படி பேசினோடனே எனக்கு அன்றைக்கி நாளே வந்து ரொம்ப அம்சமாக போச்சுன்னு பார்த்துக்கோங்களேன். அடுத்து அங்கே பார்சலை வாங்கிட்டு டேடிகிட்ட கொடுத்துட்டு நான் கிளாஸ்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பன் டே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பன்னு ஃபுல்லாக வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் உட்காந்துட்டே பண்ண போகிறீங்க, அதனால் உங்களுக்கு கால் வலிக்காது, டோன்ட் வரி அப்படின்ட்டு. ஃப்ரண்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும் தானே நம்ம பன் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் பஃப் மட்டும் வச்சுட்டு அது பேசிக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு பன்னுக்கும் வந்து அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணாங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து கரிஷ்மா கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அவங்க ஃபீ என்ன எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த கிளாஸ்க்கு 20,000 பே பண்ணியிருந்தேன். 7 days கிளாஸ். 8th day தான் போர்ட்ஃபோலியோ, 7th day வந்து நீங்கள் பண்ணி காட்டுற மாதிரி மாடல்ஸ்க்கு. இவங்களோட ஸ்டூடியோ வந்து ராயபுரமில் இருக்குது. பட் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பாங்களா, அடுத்த மாதவரம் ஷிஃப்ட் ஆகிறதா சொன்னாங்க. அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து கரிஷ்மா ஹேர் அண்ட் மேக்கப்னு இருக்கும். நீங்கள் அவங்கள ஏதாவது கிளாஸ்க்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்கள செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுங்க, இது சொல்லுங்கள் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாமே நானே சொல்கிறது தான். நான் சொல்கிறது எல்லாமே நாங்கள் கிளாஸில் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீட்பேக் தான். அவங்க வந்து செம்ம ஸ்வீட்டாக பேசுவாங்க தெரியுமா. அவங்க வந்து வாய்ஸ் கூட ரைஸ் பண்ணி பேச மாட்டாங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்க. இதை தான் ஃபர்ஸ்ட் பன். இதை வந்து நீங்கள் பிரைட்ஸ் மெய்டுக்கோ இல்லைனா பிரைடோட அம்மா அவங்களுக்குலாம் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் பன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நிறைய பிரைட்ஸ் வந்து அந்த மலேசியன் பிரைட்ஸ் மாதிரி லுக் வேணும்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்க வந்து முக்கால்வாசி பன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நீட்டான லுக் வரும். அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பன்ஸ் நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். நான் சொன்னல ஒரு ஸ்வீட்டான பர்சன் பாருங்கள். எல்லாரும் வந்து ஒரு லுக்கையும் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களே வாங்கி கொடுங்க, நானே எடுத்து தரேன் அப்படின்ட்டு அழகாக எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு வாட்டி கூட மூஞ்சி காட்டினதே இல்லை, ஒரு வாட்டி கூட அமைதியாக ஒரு மாதிரி கொஞ்சம் ரூடாக கூட பார்த்தது கூட கிடையாது அவங்க. இதுதான் வந்து செகண்ட் பன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்ச மாதிரி. இது என்ன ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதை எப்படி ஒழுங்காக செக்யூர் பண்ணணும், அதை வந்து ஃபுல்லாக இழுத்துலாம் காட்டினாங்க. ஒன்றுமே ஆகலை. இதுதான் தேர்ட் பன் வந்து உங்களுக்கு நடுவில் பிரைட்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணி காட்டினாங்க. அண்ட் அன்றைக்கி வந்து அவங்க கிளாஸ்க்கு முந்தின நாளே அவங்க சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைலுக்கும் நீங்கள் வச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நானும் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரணும், நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பிஃபோர் டே வந்து நான் அம்மா வந்து போக சொன்னேன், ஈவினிங் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ட்விஸ்டட் பன் தான். இது வந்து இந்த கிறிஸ்டின் பிரைட்ஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து சாரிக்கும் இதை வந்து வேர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான லுக் வேணும்னா நீங்கள் இது பண்ணலாம். இதில் வந்து அவங்க பேபி பிரெத் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு காட்டினாங்க. இது சும்மா வச்சா எப்படி இருக்கும், அண்ட் நான் சொல்கிற மாதிரி செக்யூர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு வச்சு காட்டினாங்க. எல்லா ஹேர் ஸ்டைலும் வந்து ஃபஸ்ட்டு பிளெயினாக இருக்கும். அவங்க வந்து கடைசியில் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொஞ்சமாக தான் வைப்பாங்க, ஆனால் நீட்டாக வைப்பாங்க. இதுதான் அடுத்த பன். இது வந்து ஸ்லீக்காக இருக்கும். பட் ஆனால் நடுவில் ஸ்லிட்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் பஃப்லேயும் அந்த ஸ்லிட்ஸ்லாம் வைப்பாங்களா, அதே மாதிரி பன்லேயும் வச்சு காட்டினாங்க அவங்க. நெக்ஸ்ட் பன் வந்து இந்த ட்விஸ்டட் பன் தான். இதுக்கு முன்னாடி இருந்த அதே பன்லேயே வந்து அந்த இது வேரியேஷன் மட்டும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கும் அவங்க ஹேர் அக்சசரி அவங்கக்கிட்ட கிட்டில் இருந்ததை எடுத்து வச்சு காட்டினாங்க அவங்க. இதுவும் வந்து செம க்யூட்டாக இருந்தது. அடுத்தது வந்து ஃபுல்லாக அவங்க வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சு ஒரு பன் காட்டினாங்க. அண்ட் அதுலேயும் வந்து இந்த ரோஸ் பன்லாம் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக ரோசஸ் வைப்பாங்க, அதையும் எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லி காட்டினாங்க.
அடுத்து வந்து விட்டுட்டாங்க, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து எங்கே விட்டோம், எங்கே ஆரம்பிக்கிறது, இத்தனை பன் இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி காட்டுக்கு நடுவில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்பயும் போல் வந்து டம்மியை ப்ரெப் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிஃபோர் டே நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை நாங்கள் காலையில் தான் வந்து ரிமூவ் பண்ணோம். அது ரொம்ப ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஹேரே வந்து ஃப்ரிஸி ஆகிடுச்சு. அதனால் திருப்பி நான் ப்ரெப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு செம்ம டென்ஷனாக இருந்தது. ஏன்னா காலையிலேயும் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு காண்டாயிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே வேறு இத்தனை பன்னு நம்ம பண்ணி காட்டணும், அண்ட் ஈவினிங் வேறு சவுகார்பேட் போகணும். இதுக்கு நடுவில் எனக்கு 6 ஆன்லைன் கிளாஸ் வேறு இருக்குது. நான் வந்து கிளாஸில் எல்லா ஸ்டைல்ஸும் சீக்கிரமாக முடிச்சாதான் அடுத்தடுத்த வேலை நம்மளால் டைமுக்கு பார்க்க முடியும் அப்படின்ட்டு எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படி ஓட ஓட வந்து நான் ஒன்று வந்து ஹேர் பின்னுக்கு பதிலாக ரப்பர் பேண்ட் எடுக்கிறது, சீப்புக்கு பதிலாக இதை எடுக்கிறது அப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருந்தது. எனக்கு அன்றைக்கி மூஞ்சே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக அமைதியாக உருன்னே இருந்தேன். கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸே கேட்டாங்க, ஏன் ஆர்த்தி இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்காங்க, என்னாச்சு, ஏன் பேசவே மாட்டுறாங்கன்னு. நான் சொன்னேன், இந்த மாதிரி பேக் டு பேக் இருக்குது, டைமுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பன் ரெடி. நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரட் பன் எது இதில் அப்படின்ட்டு. இதுதான் அடுத்த பன், ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு இருக்கிற மாதிரி. அடுத்தது வந்து அந்த நடுவில் பிரைடு வரும் இல்லையா, அந்த பன். நான் வந்து சைடில் வந்து பேபி பிரெத்தையும் ரோஸையும் மாற்றி மாற்றி வச்சு எடுத்தேன். அவங்க பாருங்கள் கண்ணாடியில் தெரியும், கரிஷ்மா வந்து ஒன்றொன்றுத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லாயிருக்கு, ஒன்றொன்றுத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, ஒரு ஹேர் ஸ்டைலுக்கும் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. இல்லை லைட்டாக எங்கேயாவது சேஞ்ச் இருக்குன்னா இதை மட்டும் இப்போ மாற்றி காட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்க காட்டின லாஸ்ட் பன் ஹேர் ஸ்டைல். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் மாதிரி எது ஈஸியாக முடிக்கலாமோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அடுத்தது வந்து ட்விஸ்டட் பன் தான். இது என்னோடய ஃபேவரட் லுக். இது அவ்வளோதான், நான் இவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரி வெளியே போகணும் அப்படின்ட்டு நான் அங்கே கிளாஸ்லேருந்து கிளம்பிட்டு என் ஃப்ரெண்டு வந்து அங்கே பாரிஸ் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ என் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி நான் அங்கேருந்து பாரிஸ் போகிறேன். நான் வந்து காசு கொடுத்து இந்த கிளாஸ் சேர்ந்தேன். அவளுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கணும் வா அப்படின்னோடனே அவளும் ஊரில் இருந்து தான் வந்தா. அதனால் கிளாஸில் ஒன்று செஞ்சு காட்டினா தான் நம்மளுக்கும் வந்து வருதா இல்லையான்றது தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினேன். இந்த vlog நான் வந்து இத்தனை நாள் போஸ்ட் பண்ணாததுக்கு காரணமே இதுதான். நான் என்னமோ வந்து கொஞ்சம் ஒரு க்ளவுன் மாதிரி தெரியும், எனக்கே வந்து பிடிக்கல. அதனால தான் வந்து பண்ணாமல் இருந்தேன். சரி ஓகே எடுத்துட்டோமே, ஷேர் பண்ணலாம், கிளாஸ் பற்றின இது இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். அங்கே போயிட்டு மீட்டிங் பிளேஸ் வந்து இதுதான். எப்பயுமே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது, ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு, ரெண்ட் எடுக்கிறதுக்கு ஜுவல்ஸ் அது இதுன்ட்டு. ஆனால் அங்கே போகும்போதே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து மோனிகா இருக்கு இல்லையா, அங்கே தான் போகணும். அங்கே போயிட்டு எனக்கு ஹேர் ஸ்ப்ரே அந்த கிளாஸில் வாங்க சொன்னதெல்லாம் வாங்கிடலாம், உள்ளே போயிட்டால் திருப்பி வர முடியாது அப்படின்ட்டு மோனிகா உள்ளே போனேன். நான் வந்து கொஞ்சம் ஹேர் பென், நியூ பென்ஸ் அந்த மாதிரி இதை ரீஸ்டாக் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ப்ரே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் போனதே இல்லை இது வரைக்கும். நான் வந்து அதுக்கப்புறம் போனேன். நான் போகிற வழியெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும், ஸ்டெப்ஸ் அதெல்லாம் ரொம்ப கன்றாவியாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஷோரூம் இருக்குல்ல மோனிகா உள்ள, அது மட்டும் நீட்டாக வச்சுருந்தாங்க, ஏசிலாம் போட்டிருந்தது. நான் அப்படியே என்னடா இதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையா. சலோன் சேர் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாமே வந்து அங்கே இருக்குது. இங்கே வந்து எனக்கு தேவையான ஹேர் ஃபைபரு, அடுத்து ஹேர் ஸ்ப்ரே அதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். வாங்கிட்டு வெளியே வந்தோடனே மோனிகாவுக்கு வாசல்லே வந்து ஒரு பானிபூரி ஸ்டால் இருக்கும். எப்பயுமே பாரிஸ்லாம் போனால் ஒரு வாட்டியாச்சும் பானிபூரி சாப்பிட்றணும். அங்கே இருக்கிற டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா காரமாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அது வந்து அங்கே போயிட்டு ஒரு பிளேட் சாப்பிட்டாச்சு. உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுற ஜோஷில் எல்லாமே மறந்துடும் அப்படின்ட்டு உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு கடை தான் போனோம், அதுக்குள்ளேயே நல்லா இருட்டிருச்சு. அடுத்து ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே தான் வந்து லைனாக பொட்டிக்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச கடைக்கெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு போனேன். நிறைய கடை ஏறி இறங்கிட்டோம், தெரிஞ்ச புட்டிக்ஸ் எல்லாமே. லெஹெங்கா எங்கேயுமே அவளுக்கு பிடிக்கல. அப்புறம் தற்செயலாக நடந்து போகும்போது ரோட்லேயே ஒரு மேனிக்கன் வந்து அந்த லெஹெங்கா தொங்கிட்டு இருந்தது. இது நல்லா இருக்கே, இது எவ்வளோ இருக்குது ரேட் அப்படின்னு கேட்கலான்னு உள்ளே போகணும். அங்கேயே வந்து ஓகே இது நல்லா இருக்கே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அங்கே வந்து பை த டைம் நடக்க எனக்கு அந்த தெருவுலேயே ரொம்ப வாட்டி நாங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் நடந்து வந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர பேக் பெயின் இருந்தது, காலும் வந்து பயங்கர வலி. அண்ட் என்ன நானும் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் ஓவராக டயர்டாக இருந்தேன். ஏன்னா நம்ம கிளாஸ்லாம் போகிறோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அட் அ டைமில் நம்ம வந்து கற்றுப்போம். அதனால் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. நடுவில் இந்த மாதிரி கிளாஸ்லாம் போகணுன்னா நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி வீக் ஆகும் எனக்கு. இந்த ஷாப்பில் தான் வந்து வாங்கணும். இங்கே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யாருக்காவது நீங்கள் ப்ரைடல் லெஹெங்கா காட்டணுன்னா வீடியோ கால் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. இவளுக்கு வந்து இந்த ஆனியன் பிங்க்கில் தான் அந்த மாதிரி கலரில் பார்க்கணும். ஆனால் அதுலேயே 2 டிசைன் இருந்தது. எது வாங்கலாம் அப்படின்ட்டு தெரியல அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சு பார்த்தோம். அவளுக்கு அப்பயும் அதை வந்து பார்க்க தெரியல அப்படின்ட்டு நான் ஒரு லெஹெங்கா வந்து வச்சுக்கிட்டேன் ஸ்கர்ட்டு. அவள் ஒன்று போட்டிருந்தா. எது கிராண்டாக இருக்குது, எது நல்லாயிருக்கும் எனக்கு அப்படின்ட்டு ரொம்ப நேரம் அது டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அந்த கடையில் வந்து சும்மா ஒரு குட்டி கடை தான் அது. உங்களுக்கு காற்றெல்லாம் சுத்தமாக வராது. வெயில் டைம் வேறு. எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அங்கே லெஹெங்கா வாங்கிட்டு வெளியே வரும்போதே கொஞ்சம் கடைலாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு வந்து இப்போது இந்த ஜுவல்ஸ்லாம் நம்ம ரெண்ட் எடுக்கணும். அந்த இதுக்கு போயாச்சு. நான் எப்பயுமே ஜுவல்ஸ் வாங்குற கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கேயும் வந்து அவள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ரொம்ப நேரம் அப்புறம் ஜுவல்ஸ் வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வெளியே வரும்போது எல்லாமே க்ளோஸில் இருந்தது. நாங்கள் வெளியே நடந்து வர வழியிலேயே வந்து போகிற ஆட்டோவை பிடிச்சி எப்படியா தயவு செஞ்சு வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆட்டோ ஏறிட்டோன்னே அவகிட்ட கேட்டேன், டின்னர் சாப்பிட்டுட்டு நீ கிளம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். வீட்டில் ஸ்டே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தா. சரி ஓகே சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால் ஜொமேட்டோவில் புக் பண்ணிட்டேன். வீட்டுக்கு போகணுன்னே இருக்கும் அப்படின்ட்டு நான் சிக்கன் நூடுல்ஸ் என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து போட்டிருந்தேன். அவள் வந்து வந்தோடனே சாப்பிட்டு கூட இல்லை. அவள் உடனே நான் கிளம்பணும் அப்படின்னு கிளம்பிட்டா. நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னன்னா இவளுக்கு தான் இவளோட ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து ஆர்டிஸ்ட்டாக வந்து நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அது லாஸ்ட் மினிட்ல வந்து இதாகிடுச்சு. அது புக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்பி நான் அதுக்கடுத்து வர பிரைட்ஸையும் வந்து இல்லைடா அன்றைக்கி ஆல்ரெடி புக் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அது கூட வந்து எனக்கு இஷ்யூ கிடையாது. ஆனால் அவள் கல்யாணத்துக்கே வந்து என்னை ஒழுங்காக கால் பண்ணி கூட அவள் என்னை கூப்பிடவே இல்லை. அதனால தான் இந்த vlogலாம் நான் எடிட் பண்ணும்போது என்னடா நம்ம இப்படிலாம் விட்டுட்டு ஓடணுமே, இந்த பொண்ணு ஒரு வாட்டி கூட கால் பண்ணி கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லலை, மெசேஜ் தான் அனுப்பிச்சிருந்தா. ஸோ அதனால தான் வந்து இந்த vlog போஸ்ட் பண்ணுறதுக்கே இத்தனை நாள் ஆயிடுச்சு. லைக் கைண்ட் ஆஃப் அ பேட் மெமரி அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பல வருஷமாக தெரியும், ஆஃபீஸில் இருந்தே ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் வந்து கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சு. இதில் வந்து அடுத்த vlogகும் இருக்குது. அதையும் நான் கஷ்டப்பட்டு மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு நான் எடிட் பண்ணி சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து என்ன வாங்கினேன்னா ஒரே ஒரு நெத்தி சுட்டி வந்து குந்தன் ஸ்டோனில் இப்படி வாங்கினேன். எனக்கு இது மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 750க்கு எடுத்திருந்தேன். அவளுக்கு மேரேஜ்க்கு வந்து ஒரு ப்ரைடல் செட் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அண்ட் அவள் வந்து லெஹெங்கா வாங்கினா. அங்கெல்லாம் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. லேட்டாக அரௌண்ட் 10 o'clock ஆயிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கே. வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாய்ஸ் ஓவர் வேலைலாம் இருந்துச்சு. அதை நான் இப்போ தான் கொடுத்தேன். இப்போ வந்து ஃபைல் வந்து சேவ் ஆகிட்டுருக்கு. அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். நாளைக்கு போஸ்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கும் சவுகார்பேட் போகிற வேலை இருக்கான். ஏன்னா அவளோட ரிசப்ஷனுக்கு செட்டு இன்னும் ரெண்டல் எடுக்கல. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதனால் நாளைக்கு வந்து ஹேர் ஸ்டைல் கிளாஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து நான் டைரெக்டாக பாரிஸ் போகிறேன். அவளும் வந்து அங்கே வந்துடுவா. ஸோ நான் வந்து இன்னைக்கு இப்போவே vlog முடிக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு நான் இப்போ போய் தூங்கலை. ரீல்ஸ் வந்து ஒன்று எடிட் பண்ணணும், அந்த வேலை இருக்குது. அப்படியே உள்ளுக்க போயிட்டு உறங்கிடலாம். இப்போ டைம் வந்து 1:30 ஆகுது. ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம்.